විශ්ව යාට බෝලයක් දාන්න දෙන්න මේ වම තට. ரெண்டு கூட ஆளுங்க சரியா ரெண்டு கூட right Adi දැනට අපිට හම්බුණු අයියම දාන එක්කන මඩ කලපුනේ. ඉතින් මඩ කලපුවේ ඉතින් මං හරි සතුටුයි අපිටත් ඕනුනේ කොළඹින් පිට කවුද අපිට හොඳයි ඉන්නේ කියලා බලන්න. ඉතින් 126ට යා බෝල් කරා. මං හිතන තවත් එයාට කාලයක් යනකොට තව වේගය වැඩි කරගන්න පුළුවන් හැකියාව තියෙනවා කියලා. ඉතින් ඒ ගැන ගොඩක් සතුටුයි. දැනට අපිට හම්බුනේ පැයට කිලෝමීටර් 126ට බෝල් කරන එක්කෙනෙක්. ඉතින් මං හිතනවා එයාත් දැන් කැප වෙයි. ළමයි ගියාම තවත් ෆිට වෙලා හොඳට තවත් වේගෙන් පන්දු යවන්න. ඉතින් මං සුබ පතනවා. හොඳින් ට්‍රේන් කරන්න. හොඳට කාල බීලා හයිය අරගෙන තව ඊළඟ පාර එනකොට තමීට හයියෙන් බෝල් කරන්න. රයිට්? இலங்கை அணியின் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளரும் நட்சத்திர பந்து வீச்சாளருமான கிரிக்கெட் உலகின் யாம்பவான்களில் ஒருவராக இணைந்துள்ள லசித் மலிங்கவின் இலங்கையின் அதிவேகமான பந்து வீச்சாளர்களுக்கான இளம் பந்து வீச்சாளர்களுக்கான தேடலில் அழகராஜ் லதர்சன் என்கின்ற மட்டக்களப்பைச் சேர்ந்த தமிழ் மாணவன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் என்ன, யார் இந்த அழகராஜ் லதர்சன் என்பது தொடர்பாக பலர் கவனம் தற்போது திரும்பப்பட்டுள்ளது. இந்த அழகராஜ் லதர்சன் விடயத்துக்கு வர முன்னர் இந்த போட்டி என்ன என்று பார்க்கின்ற போது தற்போது இலங்கை அணியினுடைய கிரிக்கெட் வாழ்வு என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இலங்கை அணியின் ரசிகர்கள், கிரிக்கெட் விமர்சகர்கள், சர்வதேச இலங்கை ரசிகர்கள், ஏன் கிரிக்கெட்டை விரும்புகின்ற அனைவரும் இலங்கை அணிக்கு என்ன நடந்தது என்கின்ற ஒரு கேள்வியே அவர்கள் மத்தியில் எழுகின்றது. தற்பொழுது நடந்து முடிந்த 2020 உலகக்கிண்ண போட்டியிலும் இலங்கை அணியின் இறுதி நேர செயற்பாடுகள் பலரையும் வருத்தத்துக்குள்ளாக்கியது. பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் இலங்கை அணி மாறி மாறி பின்னடைவை சந்தித்து 14 வருடங்களாக மீள முடியாமல் தற்போது மிகவும் இக்கட்டான நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இளம் வயதினருக்கும் குறிப்பாக கிரிக்கெட்டில் ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. கொழும்பை மையப்படுத்தியதாகவே இந்த விளையாட்டு பிரபலப்படுத்தப்படுகிறது. அனுராதபுரம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற புலனறுவை போன்ற குருநாகல், மாத்தளை போன்ற இலங்கை நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்து வீரர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அரசியல் ரீதியான நோக்கங்களே அரசியலே விளையாட்டுக்குள் புகுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் பரவலாக காலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தொடர் தோல்விகளை அடுத்து ரசிகர்களும் ஏனைய பகுதிகளில் உள்ள வீரர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும், இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவராக உள்ள செல்வா அதிலிருந்து பதவி விலக வேண்டும், அவருக்கு எதிராக கிரிக்கெட் சபைக்கு முன்னாலும் போராட்டங்கள் இடம்பெற்றது. இந்த நிலையில் லசித் மலிங்க கிரிக்கெட் சபை ஒரு முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக இருக்கின்ற நிலையில் லசித் மலிங்க வெளியில் வந்து ஒரு முடிவை எடுக்கிறார். உண்மையில் பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இலங்கை கிரிக்கெட் அணியால் ஒரு விளையாட்டுக்காக, குறிப்பாக உதாரணமாக T20 20 உலகக்கிண்ண போட்டி எடுத்துக்கொண்டால் அங்கு தெரிவு செய்யப்பட்ட 15 வீரர்கள் தான் இலங்கை அணியில் தெரிவு செய்யப்பட்ட 15 வீரர்கள் தான் இலங்கை அணி இலங்கையில் சிறப்பாக செயற்படும் கிரிக்கெட் வீரர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது பரவலாலும். இவர்கள் 15 பேரை விட எவரும் சிறப்பாக செயற்படும் வீரர்கள் இல்லையா? ஒரு அணி தெரிவு செய்யப்படுகின்ற போது அதில் 15 வீரர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் அடிப்படையில் அந்த அணி தெரிவு செய்கின்ற போது சிறப்பாக செயற்படுகின்ற 15 பேரையே இனியின்றி அது இவர்களை தவிர வேறு யாரும் செயற்பட முடியாது, இவர்கள் தான் இறுதியாக சிறப்பாக செயற்படக்கூடியவர்கள் என்ற முடிவின் அடிப்படையிலேயே அந்த 15 பேர் தெரிவு இடம்பெறுகிறது. எனவே அதில் சிலர் இவ்வாறு கேட்கின்ற போது அது இல்லை என்றும் கூறலாம். ஆனால் விளையாட்டு வீரர்களினுடைய விளையாட்டை பொறுத்து அதுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகின்ற போது இருக்கிறார்கள் என்றும் சிலர் கூறுகின்ற விடயங்கள் அங்கு மேலெழுகின்றது. இந்த நிலையத்தில் மலிங்க ஒரு முடிவெடுக்கிறார். நமது நாட்டின் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள இளம் வீரர்களினுடைய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும். எனவே தான் ஒரு
இளம் வீரர்களில் அதிவேகமாக வேகமான பந்து வீச்சாளர்களை அடையாளம் காணும் ஒரு பட்டறையை அவர் ஏற்படுத்துவதற்காக நாடு முழுவதிலும் அழைப்பு விடுகிறார். ஒரு இணையதளத்தின் ஊடாக அதற்கென ஒரு தளம் ஒன்றை உருவாக்கி அதில் மாணவர்கள் பதிவு செய்யுமாறும், குறிப்பாக 17 தொடக்கம் 22 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பதிவு செய்து உங்கள் பந்துவீச்சை திறனை காட்டுவதன் ஊடாக அதில் வேகமான பந்து வீச்சாளர்களை அடையாளம் கண்டு நாட்டுக்கு கொடுக்க முடியும். அவர்களுக்கு உரிய பயிற்சிகளை வழங்கி இலங்கை சர்வதேச கிரிக்கெட் வீரராக, தேசிய வீரராக, இலங்கையினுடைய தேசிய அணியில் அவர்களை இடம் பிடிக்க வைப்பதற்காக நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள மாணவர்களின் திறமையை இனம் கண்டு அவர்களை தேசிய அணியில் இடம் வைப்பதற்காக லசித் மலிங்க தானாக முன்வந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டது பாராட்டத்தக்கது. அந்த முயற்சி நேற்றைய தினம் சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்றது. அவர் குறித்த செயலியில் 3500 மாணவர்கள் முதற்கட்டமாக பதிவு செய்துள்ளார்கள். அடுத்த கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என மாணவர்களுக்கான பதிவுகளுக்காக அந்த செயலி திறக்கப்படும் என லசித் மலிங்க தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர் 353 பேரை சுகதாச விளையாட்டரங்குக்கு நேற்றைய தினம் வருகை தந்தனர். அந்த 353 முதற்கட்டமாக 353 பேர் எடுக்கப்பட்டார்கள். லசித் மலிங்க கூறிய விடயம் என்னவென்றால், விளையாட்டு வீரருக்கு முக்கியமாக உடற்தகுதி அவசியம். தேசிய அணியில் இடம் பிடிக்கும் ஒவ்வொரு இளம் வீரனுக்கும் உடற்தகுதி மிக முக்கியமான அவசியமாக கருதப்பட வேண்டும். இலங்கை அணியில் தற்போது அதுவும் ஒரு முக்கிய பிரச்சனையாக, தேசிய அணியில் மிக பெரும் பிரச்சனையாக காணப்படுகிறது. ஒரு வீரர் 3-4 போட்டிகளுக்கு அப்பால் விளையாட முடியாத நிலவில் உடற்தகுதி காணப்படுகிறது. மைதானத்தில் நிலைத்து நின்று விளையாடும் அளவுக்கு உடற்தகுதி பலவீனமான, கேள்விக்குறியான சில விடயங்களும் காணப்படுகின்ற நிலையில் தேசிய வீரர்கள் காணப்படுகிறார்கள். எனவே இதனை கருத்தில் கொண்ட லசித் மலிங்க அதன் அடிப்படையில் 2 கிலோமீட்டரை 7.5 நிமிடத்தில் கடக்க வேண்டும், 7.5 நிமிடத்தில் 2 கிலோமீட்டர் ஓடி முடிக்க வேண்டும் என்பது இலங்கை அணியினுடைய பிட்னஸில் ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. உடற்தகுதியில் இந்த நிலையில் இவர்கள் 17 தொடக்கம் 22 வயதுக்குட்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் லசித் மலிங்க மேலும் 1 நிமிடம் 60 செகண்ட்கள் அதிகமாக வழங்கி 8.5 நிமிடத்தில் இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் என்ற நிபந்தனை கொண்டு சுகதாச விளையாட்டரங்கில் நேற்று மாணவர்கள் முதல் தேர்வு இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட வீரர்களை இலங்கை சர்வதேச பிரேமதாசா கிரிக்கெட் மைதானத்துக்கு அழைத்துச் செல்கிறார். அதில் தேசிய வீரர்கள் விளையாடுகின்ற அந்த மைதான பிச்சில் இவர்கள் பந்து வீசுவதற்கான வாய்ப்பினை வழங்குகிறார். அதன் அடிப்படையில் அங்கு மாணவர்கள் தங்களுடைய பந்துகளை வீசினார்கள். அவர் எதிர்பார்த்ததாக லசித் மலிங்க கூறுகிறார், தான் 130-135க்கு மேல் வீசுவார்கள் என எதிர்பார்த்தேன். ஆனால் இன்று வந்தவர்களில் எவரும் அவ்வாறு வீசவில்லை. ஆனால் மட்டக்களப்பைச் சேர்ந்த அழகராஜ் லதர்சன் என்கின்ற ஒரு மாணவன் 126 கிலோமீட்டர் மணிக்கு 126 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறார். அவர்தான் இந்த 353 பேரில் முதன்மையாக திகழ்கிறார். நிச்சயமாக அவர் தன்னுடைய உடல் தகுதியை பேணுவதூடாகவும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுவதனூடாகவும் தொடர்ச்சியான அவருக்கு முறையான பயிற்சி வழங்குகின்ற போது அவர் சர்வசாதாரணமாக மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடிய ஒரு நபராக திகழ்வார் என்பதில் தனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. அவர் தேசிய அணியில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என அவரை தெரிவு செய்து அவருக்கான அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த அழகராஜ் லதர்சன் யார்? இவர் மட்டக்களப்பை மண்ணைச் சேர்ந்தவர். இவர் கிரிக்கெட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக காணப்படுகிறார். இலங்கை அணியில் இடம் பிடிப்பதே இவருடைய கனவாக காணப்படுகிறது. அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்ற போது தான் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்பதில் தன்னுடைய குடும்பம், நண்பர்கள் மற்றும் பாடசாலை பயிற்றுவிப்பாளர்கள் பலர் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த லசித் மலிங்கவினுடைய பட்டறையில் இணைவதற்கு தன்னுடைய அக்கா தான் தனக்கு துணையாக இருந்தார். அவர்தான் இந்த விடயங்கள் தொடர்பாக அறிந்து, சமூக ஊடகங்களினூடாக அறிந்து தன்னை அங்கு இணைப்பதற்கான முதல் வேலையை மேற்கொண்டார். தன்னுடைய குடும்பமும் பக்கபலமாக இருக்கிறது என குறிப்பிட்டார். இவரை பொறுத்தவரை மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயத்தில் சாதாரண தரம் வரை கல்வி பயின்ற அவர் உயர்தரத்தை சென்ட் மைக்கேல் கல்லூரியில் கல்வி பயின்றார். அத்துடன் மட்டக்களப்பில் நடைபெறுகின்ற உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலும் மட்டக்களப்பில் உள்ள சாதாரண உள்ளூர் கழகங்களிலும் அவர் விளையாடி வந்தார். தொடர்ச்சியாக விளையாடி வருகிறார்.
அத்துடன் சென்ட் மைக்கேல் கல்லூரியில் உயர்கல்வியை படித்த அவர் தற்போது கிரிக்கெட் விளையாடுவதற்காகவே இலங்கை இராணுவத்தின் ஆர்ட்லரி தாக்குதல் பிரிவின் இராணுவ அணியில் கழகங்களில் கொழும்பில் விளையாடுகிறார். இந்த ஓரிரு மாதங்களாக தான் கொழும்பில் இவர்களுக்காக விளையாடி வருவதாக, ஏனெனில் தன்னுடைய கனவு இலங்கை அணியில் விளையாடுவது என்பதற்காக தான் இவ்வாறு இராணுவ அணியில் சென்று சேர்ந்து விளையாடிக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது லசித் மலிங்கவின் தேடலில் 383 பேரில் முதலாவதாக வந்துள்ள அவருக்கு இனிவரும் காலங்களில் சிறப்பான எதிர்காலம் இருப்பதுடன் மட்டு மண்ணுக்கு கிடைத்த பெருமையாக இது கருதப்படுகிறது.